நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்களாகிய நீங்கள் உங்களுக்கு நான் ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் செய்து கொடுத்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும், அந்த ஆம்ப்ளிஃபையர் 10 வருடத்திலிருந்து 20 வருடங்கள் வரை எந்தவித தொழில்நுட்ப கோளாறுகளும் இல்லாமல் செய்வது எப்படி என்பதையும், அந்த ஆம்ப்ளிஃபையருக்கு தேவையான ஸ்பீக்கர்களை எப்படி செலக்ட் செய்வது என்பதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் நண்பர்களே, இந்த வீடியோவில் 5.1 ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். செயல்முறையில் எப்படி செய்வது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் அடங்கும். அதனால் இந்த வீடியோ முதல் பகுதியாகும். முதல் பகுதி போல் 7-8 பகுதிகள் வரும். அதனால் நண்பர்களே, நீங்கள் எந்த ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் செய்தாலும் அதற்கு முன்னாடி நீங்கள் ஸ்பீக்கர் செலெக்ஷன் பண்ணியே ஆகணும். நீங்கள் ஸ்பீக்கர் செலெக்ஷன் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா உங்களால் கரெக்டான ஆம்ப்ளிஃபையர் டிசைன் பண்ண முடியாது. டிசைன் பண்ணுறது அப்படின்னா என்ன டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துறது, என்ன ஐசி அல்லது டிரான்சிஸ்டர் பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்கள் ஸ்பீக்கர் செலெக்ஷன் முறையில் மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த 5.1 ஆம்ப்ளிஃபையர் பண்ணுறதுன்னா ஸ்பீக்கர் செலெக்ஷன் தான் முதல் நீங்கள் ஸ்பீக்கர் செலெக்ஷனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆம்ப்ளிஃபையர் செய்ய தொடங்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஒரு வண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய பொருள் என்னன்னா காற்று இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் பண்ண வைக்க முடியும். அந்த காற்று டயரில் இருக்கும். அந்த டயரில் அந்த காற்று அதிகமாக போச்சுன்னா டயர் வெடிச்சிடும். கம்மியாக போச்சுன்னா உங்களுக்கு மைலேஜ் தராது. சரிங்களா? கம்மியாக இருந்தால் டயர் வீக் ஆகும். அதுபோல் உங்கள் ஆம்ப்ளிஃபையரில் ஸ்பீக்கருடைய வாட்ஸ், ஓம்ஸ் இந்த மதிப்பெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆம்ப்ளிஃபையரில் ஐசி வீக் ஆகும், ஐசி ஹீட் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஆம்ப்ளிஃபையரில் அதிகப்படியான வாட்ஸ் அந்த ஸ்பீக்கருக்கு போச்சுன்னா ஸ்பீக்கர் வெடிச்சிடும். அதனால் நம்ம கரெக்டான காற்று வண்டிக்கு அடித்தால் மட்டுமே லைஃப் கிடைக்கும். 10லேருந்து 20 வருஷம் வரைக்கும் நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையரை எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறுகளும் இல்லாமல் இயங்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்பீக்கர் செலெக்ஷனில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி அந்த ஆடியோ போர்டுகளுக்கு நம்ம என்ன மாதிரி பவர் சப்ளை எந்த விதத்தில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த 10 வருஷத்துலேருந்து 20 வருஷம் எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறுகளும் இல்லாமல் பண்ண முடியும். அதனால் நண்பர்களே, முதலில் ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு பிறகு ஸ்பீக்கர் பாக்ஸை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸ்பீக்கரை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த வீட்டுக்கு 5.1 ஆம்ப்ளிஃபையர் செய்வீங்களோ அந்த வீட்டோட அலைன்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸையும் ஸ்பீக்கரையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். உதாரணத்துக்கு 10க்கு 16 ரூம் இருக்குன்னா அந்த 10க்கு 16 ரூமுக்கு, அதாவது 10 அப்படிங்கிறது அதோட அகலம், 16 அப்படிங்கிறது நீளம். அப்பொழுது உங்களுக்கு 10க்கு 16 இருந்தால் உங்கள் வீட்டுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸு மீடியமான சைஸில் பயன்படுத்தலாம். சின்ன ஸ்பீக்கர் பாக்ஸும் இல்லாமல் பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸும் இல்லாமல் ஒரு மீடியமான அளவில் இருக்க ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். 6 இன்ச்சு ஸ்பீக்கர் பயன்படுத்தலாம். அப்போ தான் இடத்த அடைக்காத மாதிரி இருக்கும். நீங்கள் 10 இன்ச்சு ஸ்பீக்கரை போட்டு பெரிய பாக்ஸில் போட்டு 10க்கு 16 ரூமில் வச்சிங்கன்னா செட் ஆகாது, இடத்த அடைச்ச மாதிரி தோன்றும். அதனால் நண்பர்களே, 10க்கு 10, 10க்கு 16 இந்த மாதிரி ரூமுக்கு நீங்கள் 6 இன்ச்சு ஸ்பீக்கரை பயன்படுத்தலாம். அதே மாதிரி உங்களுக்கு இன்ச்சஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு ஸ்பீக்கர் பாக்ஸ் பயன்படுத்தலாம். இல்லாட்டி 8 இன்ச்சு ஸ்பீக்கர் பாக்ஸு பயன்படுத்தலாம். 4 இன்ச்சு ஸ்பீக்கர் போட்டு 8 இன்ச்சு ஸ்பீக்கர் பாக்ஸை போட்டு பயன்படுத்தலாம். இல்லாட்டி 12, 14 இன்ச்சு ஸ்பீக்கர் பாக்ஸை நீங்கள் 10க்கு 10 இல்லாட்டி 10க்கு 16 ரூமுக்கு பயன்படுத்தலாம். அதே 20க்கு 22, 20க்கு 20 அந்த மாதிரி ரூமுக்கெல்லாம் நம்ம 20 இன்ச்சு பாக்ஸ் பயன்படுத்தலாம். அதாவது பெரிய பாக்ஸ் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு இடத்த அடைக்காத மாதிரி தான் தோன்றும். அதனால் நீங்கள் பெரிய ரூமில் பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸ் பயன்படுத்திக்கலாம். சின்ன ரூமில் சின்ன ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ரூமில் அளவான சவுண்ட் இருந்தாலே பெரிய அளவில் உங்களுக்கு கேட்கும். அதனால் கம்மி வாட்ஸ் அந்த சின்ன ரூமில் பயன்படுத்தினாலே பெரிய அளவில் உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சின்ன பாக்ஸ் பயன்படுத்தினாலே போதும். இப்போ பாக்ஸோட அளவீடுகள் முடிஞ்சு அடுத்ததாக ஸ்பீக்கர். நிறைய பேர் கமெண்ட்டில் ஸ்பீக்கரை பற்றி கேட்டிருந்தீங்க.
6 இன்ச்சு போடலாமா, 8 இன்ச்சு போடலாமா, 10 இன்ச்சு போடலாமா, 12 இன்ச்சு போடலாமா அப்படின்னு. அது வந்து உங்கள் வீட்டோட சைஸை பொறுத்து தான். அதாவது வீட்டோட சைஸ் அதிகரிச்சிச்சுன்னா பாக்ஸோட சைஸ் அதிகரிக்கும், பாக்ஸோட சைஸ் அதிகரிச்சிச்சுன்னா ஸ்பீக்கரோட சைஸ் அதிகரிக்கும். சரிங்களா? இப்போ நான் 12 இன்ச்சு ஸ்பீக்கர் பாக்ஸில் 6 இன்ச்சு ஸ்பீக்கர் போடலாம் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி 20 இன்ச்சு ஸ்பீக்கர் பாக்ஸில் நீங்கள் 10 இன்ச்சு ஸ்பீக்கரை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு. என்னோட அனுபவத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸை பெருசு பண்ண அதோட டெப்த்தை எடுத்துக்க முடியும். டெப்த் இருந்துச்சுன்னா பேஸ் எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதாவது பீட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். 10 இன்ச்சு அதாவது பாக்ஸோட சைஸ் பெருசானா ஸ்பீக்கரோட சைஸ் பெருசாகும். அதனால் நீங்கள் பெரிய பாக்ஸாக இருந்தால் மேக்ஸிமம் 10 இன்ச்சு போடுங்க. அதிகப்படியாக 10 இன்ச்சு ஸ்பீக்கர் பயன்படுத்தலாம். அதுக்கு கீழே போக வேண்டாம், அதுக்கு மேலேயும் போக வேண்டாம். வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 இன்ச்சு ஸ்பீக்கருக்கு நீங்கள் எந்த ஒரு 10 இன்ச்சு ஸ்பீக்கர் வாங்கினாலும் 75 வாட்ஸ் பயன்படுத்தலாம், இல்லாட்டி 100 வாட்ஸ் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்தலாம். நீங்கள் 6 இன்ச்சு ஸ்பீக்கர் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 50 வாட்ஸ் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கனாலே போதுமான அளவாக இருக்கும். இப்போது ஸ்பீக்கரோட பாக்ஸும் நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்குரிய பவர் ஆம்ப் போர்டு, அதுக்கு எத்தனை வாட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதாவது சின்ன பாக்ஸில் நீங்கள் 10 வாட்ஸ் கொடுத்தாலும் ஒன்று தான், பெரிய பாக்ஸில் 10 வாட்ஸ் கொடுத்தாலும் ஒன்று தான். ஆக மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டு உபயோகத்தில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு 5.1 பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 50 வாட்ஸ் ஐசி யூஸ் பண்ணலாம். 50 வாட்ஸோட ஐசி இல்லாட்டி டிரான்சிஸ்டர் நீங்கள் பயன்படுத்தலாம். அதனால் நண்பர்களே, நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் 50 வாட்ஸுக்கு மேலே நீங்கள் போகாமல் விட்டுருங்க. பஸ்ஸு இந்த மாதிரி பெரிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வால்யூம் வைக்கிற மாதிரி இருக்கும். சப்பெல்லாம் 100 வாட்ஸ் எல்லாம் பத்தாது. அதாவது பஸ்ஸில் நான் சொல்கிறேன், பஸ்ஸில் கரெக்டாக 6th ஆர்டர் மாதிரி பாக்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா ஒரு 30 வாட்ஸ் கொடுத்தாலே ஜன்னல்லாம் அதிரும். அதனால் நீங்கள் போர்ட்டட் அந்த மாதிரி எல்லாம் வைக்கும் பொழுது, பஸ்ஸில் வைக்கும் பொழுது நீங்கள் மேக்ஸிமம் 60 வாட்ஸ் 70 வாட்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். அந்தளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்க கன்வெர்ட்டர் போர்டு வெறும் 5 ஆம்பியர் இல்லாட்டி 8 ஆம்பியர் 10 ஆம்பியருக்கு தான் இருக்கும் 24 வோல்ட்டில். அதுக்குரிய வாட்ஸ் தான் எடுத்துக்க முடியும். அதனால் நண்பர்களே, நீங்கள் வீட்டுக்கு செய்கிறதா இருந்தாலும் எத்தனை தான் நீங்கள் குமார் ஆடியோ போர்டு போட்டாலும் 200 வாட்ஸு ஒவ்வொரு போர்டுக்கும் 200 வாட்ஸு நீங்கள் போட்டாலும் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரதே மேக்ஸிமம் வெறும் 200 வாட்ஸாக தான் இருக்கும். நீங்கள் 28 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டாலும் மேக்ஸிமம் ஒரு 300 வாட்ஸ் தான் எடுக்க முடியும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக. அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிங்க. ஒரு 50 வாட்ஸுக்கு மேலே நீங்கள் வைக்க மாட்டீங்க, வச்சாலும் அது காது கிளியிற மாதிரி இருக்கும். அதனால் நண்பர்களே, 50 வாட்ஸுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 50 வாட்ஸ் பயன்படுத்தினாலே போதுமான அளவு தான். அதாவது எஸ்டிகே டிரைவர் போர்டும் ஐசியும் சேர்ந்து ஒரு 300 ரூபா வருதுன்னு வைங்களேன். ஒரு ஓஎம் சீரீஸில் வாங்கினேன்னா ஒரு 450 ரூபா வரும். அதே 450 ரூபாய்க்கு 4 டிரான்சிஸ்டர் போட்ட போர்டுகள்லாம் கிடைக்கிது. அது பயன்படுத்தலாமில்ல, ஒரே வேலை தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது அந்த போர்டுக்கு வாட்ஸ் அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். வாட்ஸ் அதிகமாக கொடுக்கணுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பலமாக போடணும். டிரான்ஸ்ஃபார்மர் பலமாக போடணுன்னா அதுக்கு காசு அதிகமாக செலவாகும். சரிங்களா? அந்தளவுக்கு வாட்ஸும் நம்ம கேட்க அவசியம் இல்லை, கேட்கவும் முடியாது. 50 வாட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு கேட்டிங்கன்னா காது கிளிய தான் செய்யும். அதனால் நண்பர்களே, 10க்கு 10 ரூமுக்கும் 10க்கு 16 ரூமுக்கும் மேக்ஸிமம் 25 வாட்ஸ் இருந்தாலே போதும். அதுக்கு மேலே அந்த ரூமுக்குள்ளார உட்கார முடியாது. நீங்கள் அந்த 25 வாட்ஸு ஃபுல்லாக வச்சு நீங்கள் அந்த 25 வாட்ஸும் கொடுக்குற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துக்கோங்க. அதே போதும். 25 வாட்ஸ் கொடுக்குற மாதிரினா ஒரு 150 வாட்ஸுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டாலே நீங்கள் அந்த 25 வாட்ஸை எடுத்துட முடியும். அதாவது ஒரிஜினலை அவுட்புட்டில் அப்படியே எடுக்க முடியும். அதனால் 10க்கு 16 10க்கு 10 அந்த 10 அப்படிங்கிற சீரீஸில் இருக்க எல்லா இதுக்குமே நீங்கள் மேக்ஸிமம் 25 வாட்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 20க்கு 20 அந்த மாதிரி ரூமுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஸ்பீக்கர் அவுட் வர்றது பார்த்திங்கன்னா 50 வாட்ஸ் போட்டுக்கோங்க. 50 வாட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. செலவு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் டிரான்சிஸ்டர் போட்டிங்கன்னா அதிக செலவாகும். நார்மலாக இந்த 7265 அந்த மாதிரி போர்டுகளை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதை விட ஒரு 200 ரூபா அந்த மாதிரி குறையும் ஒவ்வொரு சேனலுக்குமே, அதாவது ஒவ்வொரு போர்டுக்குமே நான் சொல்ல வரேன். அதனால் நண்பர்களே, உங்கள் கையில் தான் இருக்குது.
டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் அளவுக்கு அதிகமாக போட்டால் தான் அந்த மாதிரி போர்டுகளுக்கு நல்லா இருக்கும். கம்மியாக போட்டிங்கன்னா லைட்டாக நீங்கள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த இரைச்சல் சவுண்டு ஒரு மாதிரி வரும். ஏன்னா இந்த டிரான்சிஸ்டரும் மாஸ்ஃபெட்டும் பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு யூஸ் ஆகுது. பவர் ஆம்ப் அப்படின்னா நம்ம ஆடியோ பவர் ஆம்ப் மட்டும் கிடையாது, அதாவது பவரை அதிகப்படுத்தி கொடுக்கறக்கு 1000 வாட்ஸ் 2000 வாட்ஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்லெலாம் ஃபெட்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்ஷன் சைடு எல்லா பக்கமுமே இந்த ஃபெட்டு டிரான்சிஸ்டரும் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம ஆடியோ சைடில் பார்த்தீங்கன்னா ஐசி தான் என்ன கேட்டால் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் நண்பர்களே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவும் ரூம் சைஸு பெருசாச்சுன்னா வாட்ஸை கொஞ்சம் 50 தான் மேக்ஸிமம், மினிமம் 20லேருந்து மேக்ஸிமம் 50க்குள்ளார வச்சுக்கோங்க. எத்தனை 20க்கு 20 ரூம் வச்சாலும் நீங்கள் 50 வாட்ஸ் வச்சாலே போதும், அதே பயங்கரமாக இருக்கும். அதனால் நண்பர்களே ஒவ்வொரு ரூமுக்கும், அதாவது ஒவ்வொரு சேனல்லையும் 50 வாட்ஸ் வரும் பொழுது நீங்கள் எல்லா சேனலும் பாடும் பொழுது நீங்கள் கேட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ் கிட்ட வந்துடும். நீங்கள் 250 வாட்ஸுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்திக்கிங்க, நல்லா இருக்கும். இந்த மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னா உங்கள் டிரான்ஸ்ஃபார்மருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. 75 வாட்ஸில் ஸ்பீக்கர் போடுங்க. ஸ்பீக்கர் அவுட்டில் 50 வாட்ஸ் வருது அப்படின்னா ஒரு ஐசி போர்டிலேருந்து 50 வாட்ஸ் வருது, ஐசி இல்லாட்டி டிரான்சிஸ்டர் போர்டிலேருந்து ஸ்பீக்கர் அவுட்டு 50 வாட்ஸ் வருது அப்படின்னா அதை விட ஒரு 25 வாட்ஸ் அதிகமாக போடுங்க ஸ்பீக்கரில். அதாவது ஸ்பீக்கர் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ஒரு 25 வாட்ஸு கொஞ்சம் அதிகப்படுத்தி போட்டுக்கோங்க. ஒரு 20 வாட்ஸ் வருதுன்னா நீங்கள் 50 வாட்ஸ் ஸ்பீக்கர் பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது. அதனால் இப்போ உங்களுக்கு ஐசி, டிரான்சிஸ்டர், ஸ்பீக்கர் பாக்ஸ் இந்த 4 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக ஸ்பீக்கர்களின் வகைகள். ஸ்பீக்கரின் வகைகள் பார்த்தீங்கன்னா 4 வகைகள் இருக்குது. ஒன்று ஃபுல் ரேஞ்ச், மிட் ரேஞ்ச், ஊஃபர், சப் ஊஃபர். இந்த 4ஐயும் தாண்டி அதிகமாக இருக்குது. இந்த 4 மட்டும்தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் ஃபுல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அவுட் சைடில் வச்சா நல்லா இருக்கும், பஸ்ஸில் பயன்படுத்தினா நல்லா இருக்கும். அதே மாதிரி பவர் ஆம்ப்ளிஃபையர் சிஸ்டம், அதாவது வெளியில் ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி அவுஜா 4 ஸ்பீக்கர் போடுற மாதிரி பாக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பாக்ஸில் பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி ஃபுல் ரேஞ்ச் சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு இது பயன்படுத்துனீங்கன்னா வோக்கல்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி தாறுமாறாக கிடைக்கும். அதனால் இதை பயன்படுத்த வேண்டாம் ஃபுல் ரேஞ்சை. பிடி போர்டுக்கு நீங்கள் ஃபுல் ரேஞ்ச் போட்டு பயன்படுத்தலாம், ஆனால் பஸ்ஸுகளுக்கு பயன்படுத்தினீங்கன்னா பக்காவாக இருக்கும். அதே போல் ஊஃபர் ஸ்பீக்கர் நம்ம வீட்டுக்கு உகந்த ஸ்பீக்கர்னே சொல்லலாம். 6 இன்ச் ஊஃபர்லேருந்து 10 இன்ச் ஊஃபர் ஸ்பீக்கர் வரைக்கும் பயன்படுத்துங்க. அதே மாதிரி ட்வீட்டர் பயன்படுத்துங்க. எல்லா ஸ்பீக்கருக்கும் நீங்கள் ட்வீட்டர் பயன்படுத்தலாம். ஒரு சில பேர் சரவுண்டு ஸ்பீக்கருக்கு ட்வீட்டர் பயன்படுத்த மாட்டார்கள், அது அவரவர்கள் விருப்பம். நான் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீக்கருக்குமே சரவுண்டுக்கு எல்லாத்துக்குமே ட்வீட்டர் கொடுப்பேன். ட்வீட்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸை எடுத்துகிட்டு வர முடியும். தேட்டர்லலாம் ஷார்ப்னஸ் இருக்குன்னா அந்த ட்வீட்டர் இருக்கிறனால மட்டும்தான் அந்த ஷார்ப்னஸ் ரியரில் ஷார்ப்னஸாக அந்த ஒரு பஞ்சு விழுகுது அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் ட்வீட்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ட்வீட்டர், ஊஃபர் இந்த 2மே பயன்படுத்துங்க, எல்லா ஸ்பீக்கருக்குமே நல்லா இருக்கும். அதனால் நண்பர்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மிட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நிறையா ஹோம் தேட்டர்ஸில் இருக்கும். மிட்ரேஞ்ச் பயன்படுத்தினாலும் வோக்கல்ஸை அருமையாக எடுத்துகிட்டு வர முடியும். அதனால் நண்பர்களே இந்த பார்ட் முடிவுக்கு வருகிறது. அடுத்த பார்ட்டில் நம்ம செயல்முறையில் எப்படி தெளிவாக பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்ன்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கற்றுத்தரேன். அதனால் நன்றி நண்பர்களே, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.